திமுக வந்து இன்னைக்கு லெவலுக்கு இன்னைக்கு தேதிக்கு பலமாக இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு எலெக்ஷன் வச்சா இன்னைக்கு திமுக தான் வரும், நாளைக்கு யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 2025க்குள்ளே திமுக எலெக்ஷன் வைக்க போகுது. 2026 திமுக எலெக்ஷன் நடத்த தயாராக இல்லை. ஒவ்வொரு முறையும் அந்த இது போச்சுன்னா அவங்க தோக்குறாங்க. அதனால் இந்த வாட்டி டிசம்பர் மாதத்துக்குள்ளே திமுக ரிசைன் பண்ணி எலெக்ஷனை கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் 2026 எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். 2026 இந்த வாரம் எலெக்ஷன் கிடையாது. எழுதி வச்சுங்க, அடித்து சொல்கிறேன். 2025 தான் எலெக்ஷனு. இன்னும் 3 மாதத்தில் கேண்டிடேட் அறிவிச்சிருவாங்க. அவங்க களை பண்ணி ஆட்டம் இப்போயே ரெடி ஆகிட்டாங்க. திமுக மண்டல பொறுப்பாளர் இவ்வளோ வேகமாக போடுறாங்கன்னா நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னும் இவங்க கூட்டணியே அலைன்ஸே செட் பண்ணலாம். அவங்க ரெடியாக அலைன்ஸோட ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க இனிமேல் தான் அலைன்ஸ் உட்காந்து டிசம்பருக்கு மேலே அலைன்ஸை செட் பண்ணலாம்னு நினச்சினுக்கிறாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிடும். கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் அரசியல் செய்யக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட இருந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதை பார்க்கும்போது இப்போ கனிமொழி கண்ட்ரோல்ல திமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கனிமொழி அவர்களுக்கு அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினை தாண்டி கட்சி மட்டத்தில் செல்வாக்கு இருக்கிறதா? திறமை இருக்கிறது. தளபதி ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது, தளபதி உதயநிதி கம்பேர் பண்ணும்போது, தயாநிதி மாறனை கம்பேர் பண்ணும்போது, அந்த கலைஞர் கலைஞருக்கு அடுத்து அந்த 2 பேருக்கு அந்த திறமை இருக்குது அந்த ஃபேமிலியில். யாருன்னா ஒன்று வந்து மூக்க அழகிரி சாருக்கு, 2வது வந்து கனிமொழி அக்காவுக்கு. மூக்க அழகிரி சார் அவருடைய பையனுடைய உடல்நிலை சரியினால அப்செட் ஆகி தம்பிக்கு பக்கம் போயிட்டார். அவர் எதிர்ப்பு அரசியல் முன்னெடுக்க தயாராக இல்லை. ஆனால் கனிமொழி அக்கா மிக விரைவில் திமுகவை கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஆளுமையும் அந்த மாதிரி இருக்குது. அக்கா கனிமொழி வந்து தளபதி இருக்கிற வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்களே தவிர தளபதிக்கு அப்புறம்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அப்போ வந்து உதயநிதியால் அக்கா கனிமொழியை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே உதயநிதிக்கு வந்து சீனியர்கள்லாம் துரைமுருகன், கே நேரு, எல்லாருமே மனசுக்குள்ளே எதிர்ப்பில் தான் கட்டுருக்காங்க. அவரும் ஒரு செயல்பாடும் ஒன்றும் இல்லை. 11 மணிக்கு தான் எழுந்தே வெளியில் வராரு. அவரை வந்து அவர் திருத்தி கொள்ளணும். இல்லைனா அக்கா கனிமொழி அவங்கள ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிவிடுவான்.